சூர்யா இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்கிறதா இருந்தது. ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு புது அப்டேட் கொடுத்திருந்தாங்க. சூர்யாவோட 45வது படத்தை ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்ட் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. வாடிவாசல் படம் தான் சூர்யாவோட 45வது படமா இருந்தது. ஆனா வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த படத்தோட ஒர்க்கை தொடங்குவேன் அப்படின்ட்டு. விடுதலை படத்தை டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜும் சூர்யா 44 படத்தை குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. சோ இந்த ரெண்டு படத்துக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு அப்படிங்கறதுனால தான் சூர்யா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாரு. ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி தளபதியை வச்சு ஒரு படம் பண்ண போறதா நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. சோ தளபதி கிட்ட சொன்ன அதே கதையை தான் சூர்யா 45 படமா எடுக்க போறாரு அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அனிருத் ஏற்கனவே 2018 ரிலீஸ் ஆன சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த படத்துல தான் ஒர்க் பண்ண போறாரு. இந்த அப்டேட் எல்லாமே இப்போதைக்கு சோசியல் மீடியால தான் கொடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் கங்குவா படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. படத்தை நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. கரண்ட்ல சூர்யா 44 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு கேரளால உள்ள தொடுபுழால தான் நடந்துகிட்டு இருக்கு.